குருவின் தினம் ஒரு சோடுகளில் இன்றைய நாளில் தாயுமானவரை பற்றி ஒரு சிறு சோடுகளை பற்றி பேசலாங்க. முக்கியமான குறிப்பேடுகள் எல்லாம் ஏன் குருமார்களுடைய பெயர் மாற்றி அமைக்கப்பட்டதுங்கிறதுக்கு இவருடைய பெயரும் ஒரு சான்றுங்க. தாய் என்றால் எப்பேற்பட்ட விஷயமோ அதே போல தன்மையை தன் குருநாதர் தன்னுடைய சீடனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு சிறு நிசப்தம் ஒன்று ஏற்படணும்னு ஆசைப்பட்டாராங்க. பூமி தாயின்னு சொல்லுவாங்க. அப்போ பூமி தாய்ங்கிறதுக்கு எப்பேற்பட்ட விஷயம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அவங்க எல்லாத்தையும் பொறுத்திருந்து தனக்குள் எப்படியெல்லாம் மறுசுழற்சி முறை செய்யும் பொழுதெல்லாம் அங்கு மறு சுழற்சியில் அவங்க தன்னை தாங்கி கொண்டு உலகத்திற்கு நன்மை தருகின்றார்களோ, அதே போல் ஒரு குருவானவர் எப்படி தனக்குள் இருக்கும் மாய விளக்கங்கள் அனைத்திற்கும் மறுமருவுக்குள் பொறுமையாக இருந்து அதனுடைய மறு மௌனத்திலேயே மறு விளக்கத்தையும் தெளிவையும் கொடுக்க முயற்சி பண்ணுறாராங்க. அப்படி முயற்சி செய்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தானே தனக்குள் ஏற்பட்ட மறு பகுப்பாய்வு அனைத்தையுமே இந்த உலகத்திற்கு அழகாக வெளியிடணும்னு ஆசைப்பட்ட பொழுது அவருக்கு அந்த பெயரை சூட்டணும்னு தன் குருநாதர் முடிவு செஞ்சாராங்க. முடிவு செய்த தருணத்தில் தான் சில மாற்றங்களும் ஏற்பட்டதாங்க. தனக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தின் மறு வடிவமைப்புக்குள்ள தானும் தனக்குள் ஏற்பட்ட மாற்றமும் எப்பேற்பட்ட நிலை அடையணுமோ அந்த நிலையை தன் குருநாதர் தனக்கு கொடுத்ததை பார்த்து அவர் மிகுந்து போனாராங்க. அதனால தான் இன்றைய நாட்கள் வரை தாயுமானவருங்கிற பெயரில்